Dear students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சின்ன சாப்டர் நம்பர் 30 30வது சாப்டர் ஃபிகர்ஸ். இது வந்து புக்ல ஒரு வாட்டி நீங்க முதல்ல படிச்சிருங்க. படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய வந்து இந்தியன் என்விரான்மெண்ட்டுக்கு சூட் ஆகாது. இந்த ஷார்ட் ஹேண்ட் கண்டுபிடிச்சது வந்து இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில். அதனால் அவங்களுக்கு அல்லது வேறு கண்ட்ரீஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய இருக்க தவிர இந்தியாவுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம வந்து இந்தியன் என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன சூட் ஆகுமோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். இதை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். 100th அப்படின்னு வந்தால் n போடணும் நம்பருக்கு கீழே. 200 அப்படின்னா 2 போட்டு 2 சைபர் போடக்கூடாது, கீழே n போடணும். 2 சைபர் போடுறதை விட இந்த மாதிரி n போடுறது வந்து ஈஸி. 300 இல்லாட்டா 300th, 400, 1500s அந்த மாதிரி நீங்கள் மேற்கொண்டு பில்டப் பண்ணிட்டே போகலாம். 1000, thousands, thousandth அப்படி வந்தால் என்ன பண்ணுறதுன்னா 1000th வந்ததுன்னா இத்து போடலாம். thousandsன்னு வந்தால் டிரான்ஸ்கிரிப்ஷனில் தப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். 5000s அப்படின்னா இப்படி போடுங்க. 5000 அப்படின்னு போட்டால் இப்படி போடுங்க. 2000, 8000 இந்த மாதிரி போட்டால் ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. 100,000 100க்கு என்ன போடுறோம், 1000க்கு இட்டு போடுறோம். ஸோ 100,000 வந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 200,000, 500,000 இப்படி போடலாம். மில்லியனுக்கு வந்து எம் போடணும். 5 million, 8 million. 100 million, 500 million அப்படின்னா 5 போட்டு nm போடணும். 800 million 8 போட்டுட்டு 100 million. பில்லியன் அப்படின்னு டிக்டேஷன்ல வந்ததுன்னா b போடணும். 8 billion, 7 billion, 6 billion இந்த மாதிரி. ருபீஸ் இது வந்ததுன்னா RS நம்ம இங்கிலீஷ்ல எழுதுவோம். ஷார்ட்டில் வந்து ரே சர்க்கிள்ஸ் போடுவோம். ருபீஸ் 500, ருபீஸ் 800,000, ருபீஸ் 700 million. பர்சன்டேஜ் வந்ததுன்னா T போடலாம். 8%, 7%, 9% இந்த மாதிரி. அப்புறம் கால், அரை, முக்கால் இதெல்லாம் வந்து நம்ம டிக்டேஷன் எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கோசரம் நான் ஒரு ஈஸி மெத்தட் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்பருக்கு மேலே கோடு போடுங்க. 8.25 அப்படின்னு போட்டா இப்படி போடுங்க. 8.25, 7.25, 5.25 அந்த மாதிரி. ஹாஃப் வந்ததுன்னா இது கோடு போடக்கூடாது, குட்டி கோடு போடக்கூடாது. 8.5, 7.5, 5.5. 3/4 வந்ததுன்னா அந்த மேலே போட கூட கீழே போடுங்க. 8.75, 7.75, 5.75 இந்த மாதிரி சிம்பிள் போட்டா கால், வெறும் கோடு நம்பருக்கு மேலே போட்டா அரை, கீழ்பக்கத்தில் ஒரு டிக்கு போட்டோம்னா முக்கால். 8.25, 7.25, 5.25, 8.5, 7.5, 5.5, 8.25, 7.25, 5.25. இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்பர் எழுதிச்ச 1 2 3 4 1 2 3 4 5 6 அப்படிலாம் வச்ச 1 to 10 8 தவிர மிச்சம்லாம் ஷார்ட்டர்லேயே எழுதணும். அதுதான் கரெக்ட் ஹேபிட். 1 2 3 4
5 6 7 8 மட்டும் இப்படி போடுங்க 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 20 30 40 50 இதெல்லாம் வந்து டிக்டேஷன்ல வந்து எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கும். 2 போட்டுட்டு சைபர் போட டைம் இருக்காது, 4 போட்டுட்டு சைபர் போட டைம் இருக்காது. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றீங்கன்னா 20 அது போடுங்க, 30 40 50 60 70 80 90. ஸோ ஒரு பெரிய கோடு போட்டோம்னா சைபர் இம்ப்ளைடு. lakhs of rupees, crores of rupees. இதெல்லாம் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்ப்போம். lakhs L சர்ப்ளஸ் போடுங்க. 5 lakhs 8 lakhs 20 lakhs 40 lakhs இந்த மாதிரி lakhs of rupees. அப்ப L surplus P surplus போடுங்க. 5 lakhs of rupees 8 lakhs of rupees. rupees 5 lakhs னு வந்தா rupees 5 lakhs rupees 8 lakhs. அடுத்தது வந்து crores. கர் சர்ப்ளஸ் நம்பருக்கு கீழே போடுங்க. 5 crores 800 crores 700 crores 3000 crores 5000 crores. crores of rupees அப்ப கர் சர்ப்ளஸ் P சர்ப்ளஸ் போட்டுருங்க. 5 crores of rupees 800 crores of rupees 3000 crores of rupees. rupees 3000 crores னு வந்தா rupees 3000 crores rupees 8000 crores. இந்த மாதிரி lakhs of rupees, crores of rupees, later rupees 8 lakhs, rupees 5 crores. அந்த மாதிரிலாம் வந்தால் எப்படி போடுறதுங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுறதோ உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கில் அதுக்கு நீங்களே பில்டப் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சாப்டரில் வந்து ஆடியோ டிக்டேஷன் ஒன்றும் கிடையாது, அதனால பழைய சாப்டர்ஸ் எடுத்து ஆடியோ டிக்டேஷன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.